பரங்கிக்காய் தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிறேன். 1 டம்ளர் போட்டிருக்கேன். 2 டம்ளர் போட்டாச்சு. இதில் 1/4 டம்ளர் உளுந்து போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். 2 மணி நேரம் ஆயாச்சு. அரிசியும் பருப்பு நல்லா ஊறியாச்சு. மஞ்சள் பூசணிக்காய் தோல் சீவிட்டு எந்த அளவு நம்ம அரிசி எடுத்தோமே அதே அளவு எடுத்துக்கணும். 2 டம்ளர் அரிசி எடுத்ததுனால 2 டம்ளர் மஞ்சள் பூசணிக்காய் நல்லா பொடியாக கட் பண்ணிவிடுங்க. 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இது 1 டம்ளர், இதில் 1 டம்ளர் போட்டிருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதை மிக்சியில் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். மிக்சியில் தண்ணி விட்டு அரைச்சாச்சு. அதோட அரிசி உளுந்து ஊற வச்சதை போடலாம். போட்டு நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. அதை விட்டுக்கலாம். மாவு அரைச்சாச்சு. மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கரைச்சி வச்சிடலாம். 8 மணி நேரம் புளிக்கணும். அப்புறம் பார்க்கலாம். மாவு நல்லா பொங்கி வந்தாச்சு. தோசைக்கல் காஞ்சாச்சு. தோசை ஊற்றிக்கலாம். சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். வேகட்டும். ஒரு பக்கம் வெந்தாச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் வெந்தாச்சு. தோசை எடுத்துடலாம். பரங்கிக்காய் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.